வணக்கம் உறவுகளே. நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாமா? ஒரு கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், நீங்கள் என்ன வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் வெல்லம் நல்லா கரைஞ்சிரும். வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும், எந்த ஒரு பதமும் தேவையில்லை. நாம் எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவில் வாழைப்பழத்தை நல்லா மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் சால்ட், 3 ஏலக்காவை நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் தண்ணியை நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் ஆனதும் இட்லி மாவு பதத்தில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு வந்ததும் மிக்ஸ் பண்ண பேட்டரை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சுடுங்க. ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்க பேட்டரை ஒரு ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் இன்னும் நல்லா கூட நீங்கள் ப்ரௌனிஷாக ஆக்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஹெல்தி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளே.